அத்தை, இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல மாப்ள. அப்புறம் முகம் ஏன் டல்லா இருக்கு? உடம்பு நல்லா இருந்தா போதுமாக்கா? மனசுல பிரச்சனை இருக்குல்ல. நேத்து அவ்ளோ சொல்லியும் அம்மா நார்மல் ஆகவே இல்ல. ராத்திரி ஃபுல்லா தூங்காம யோசிச்சுட்டே தான் இருந்தாங்க. ஏய், ஏம்மா? நான் தான் எதையுமே யோசிச்சு ஃபீல் பண்ணாதன்னு சொன்னேன்ல. ஐயோ, நானும் யோசிக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் கையல். ஆனா முடியல. என்னோட நினைப்பெல்லாம் எப்பவுமே மூர்த்தியை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்கு. நான் இதுக்கு மேல என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னு தெரியலம்மா. கயல், அத்தை எவ்வளவு சொன்னாலும் சமாதானம் ஆக மாட்டாங்க. அவங்க மூர்த்தியை பார்க்கற வரைக்கும் இப்படிதான் எதையாச்சும் யோசிச்சு பயந்துகிட்டே இருப்பாங்க. மூர்த்திய பத்தி யார்கிட்ட போய் விசாரிக்கிறதுன்னு கூட தெரியல. அவரை பத்தி தான் யாருக்குமே தெரியலையேக்கா. அப்ப யார்கிட்ட போய் விசாரிக்கிறது நாம? யாருக்குமே தெரியாதுன்னு நாம முடிவு பண்ண முடியாது ஆனந்தி. மூர்த்தி மாமா எங்க போனாரு, அவருக்கு என்னாச்சுன்னு கண்டிப்பா ஒருத்தருக்கு தெரியும். அவங்கள விசாரிச்சா நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். யார் அந்த ஒருத்தரு? அந்த ஒருத்தருக்கு தான் தெரியும். அந்த ஒருத்தர் தான் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, மூர்த்தி மாமா கூட வேலை பார்த்தவங்க, தெரிஞ்சவங்க, வேற யாரையாவது விசாரிக்கலான்னு தான் சொல்றேன். சரி, இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். மா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. நாங்க ஹோட்டலுக்கு போறோம். நீ சாப்பிட்டு மாத்திரை போட்டு வீட்லயே ரெஸ்ட் எடு, சரியா? ஹோட்டலுக்குலாம் வர வேண்டாம். ஷாலினி, நீ அம்மாவை பாத்துக்கோ. சரிங்க நீ. கையல், அதெல்லாம் வேண்டாம். நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நானும் ஹோட்டலுக்கு வரேன். அம்மா வேண்டாம், நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என்ன கையல், இப்ப நீங்க மட்டும் போய் அங்க கஷ்டப்படுவீங்களா? நானும் வரேன். எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கையல். ஏமா என்ன வர வேண்டாம்னு சொல்லாத. ஹோட்டலுக்கு வந்து வேலை பார்த்தாலாவது இத பத்தியெல்லாம் யோசிக்காம இருக்க முடியுதான்னு பாக்குறேன். ஒரு நிமிஷம் இரு, வரேன். ஆறுமுகம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வா, நம்ம கிளம்பலாம். ஏய், வழியிலேயே உட்காந்துக்கிட்டு. சிஸ்டர், போலாமா? ரெடியா? நானும் அம்மா அண்ணி எல்லாரும் வழக்கம் போல ஆட்டோல போயிடுறோம். நீங்க 2 பேரும் பைக்ல வந்துறீங்களா? ஆறுமுகம், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சிஸ்டர்? ஆறுமுகம், வீட்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். மூர்த்தியை பத்தி எந்த தகவலுமே தெரியாம எல்லாரும் தவிச்சு போயிருக்கோம். சீக்கிரமே மூர்த்தியை எப்படியாச்சும் காண்டாக்ட் பண்ணி அவனை சென்னைக்கு வர வைக்கணும். இதுக்கு மேலேயும் அவன் வீட்டுக்கு வராம இருந்தா அது எல்லாரையுமே பாதிக்கும். ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் அனுன்னு 2 பேரும் அவனை பார்க்காம ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட பாத்தீங்கல்ல அம்மா எப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னு. ஏற்கனவே அவங்க உடம்பு முடியாதவங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா. சிஸ்டர், என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்ன, ஆசா இங்க வரணும், அவரை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் ஹோட்டல் கூட வரல. ஆசான் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தவங்களை ஒருத்தர் விடாம நான் எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறேன். மும்பைல இல்ல, அவர் எந்த மூல முடுக்கல இருந்தாலும் அவரை கண்டிப்பா நான் கூட்டு வருவேன். நீங்க தைரியமா இருங்க. ஆறுமுகம், நானும் கூட வரேன். நம்ம 2 பேரும் போய் விசாரிக்கலாம். ப்ரோ, நீங்களும் வந்துட்டு ஹோட்டல் யார் பாத்துக்கிறது? பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரமா ஆசானை வீட்டுக்கு வர வைக்கிறோம். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சொல்றோம், எங்க வச்சிருக்க? சொல்லு, சொல்றோம், சொல்லுங்கல, சொல்லு, எங்க வச்சிருக்க? மரியாதையா சொல்லு, எங்கடா வச்சிருக்க? சொல்லு, சொல்லிடுறேன் சார். சார், அந்த பேக்ல தான் சார் இருக்கு. எந்திரா, வா. கெட்டியா சார், அந்த பேக் எடுங்க, செக் பண்ணுங்க.
சார் எது எது திருடி வச்சிருக்கான் பாரு. ஊர்ல அந்த நகையெல்லாம் திருடி வச்சிருக்க. டேய், இந்த பர்ஸ் எங்க இருந்து எடுத்த? சொல்றோம் சார். சார் அடிக்காதீங்க சார், சொல்லிடுறேன் சார். சொல்றோம். இந்த நகையெல்லாம் எங்க இருந்து ஆட்டையை போட்டணும் அங்க இருந்து தான் சார் இந்த பர்ஸையும் எடுத்தேன். நகை எங்க திருடுன? சொல்றோன்றல்ல சார். வலசரவாக்கத்துல கிருஷ்ணா நகர் 8ஆம் நம்பர் வீடு சார். வெளியே கூட வேதவள்ளி இல்லைன்னு போட்டிருக்கோம் சார். அந்த வீட்டில் தான் சார், அங்கதான் சார் எடுத்தேன். பெரிய கேட்டு கூட போட்டிருக்கோம் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஐயோ மாமா 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 விடுங்க. என்ன பண்றீங்க? ஏய், இலையை எடுத்துடுறேன். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. தொழில் வந்துட்டா பாரபட்சம் பார்க்க கூடாது. இல்ல, என்னோட எழில் மாமா அப்படி எல்லாம் பண்ண கூடாது. இப்படி இலை எடுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நீங்க போய் கல்லால உட்காருங்க, இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், போங்க. கயல் சொல்றது கேளு கயல், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம், இந்த இலை எடுக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இதுல என்ன லாஜிக் இருக்கு? எல்லாரும் சேர்ந்து தானே வேலை பார்க்கணும். நோ 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 நோ, ஏன் புருஷன் இந்த வேலையை செய்யக்கூடாது. இட்ஸ் மை ஆர்டர், சரியா? அதெல்லாம் முடியாது, நான் பண்ணுவேன். அம்மா அம்மா, என்னம்மா பண்ற? நீங்க 2 பேரும் வேற வேலை இருந்தா பாருங்க, நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன். அத்தை, உங்க மாமியார பாத்தீங்களா? உங்களை இலை எடுக்க கூட விட மாட்டேங்கிறாங்க. அவ்ளோ பாசம் இருக்காதா பின்ன? சொல்ல மறந்துட்டேன். நான் விக்னேஷ் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம் கயல்? தேவி ரொம்ப நாளா நம்ம வீட்லயே இருக்கிறது சரியா படல. அதான் மறுபடியும் போய் பேசிட்டு வரலான்னு இருக்கேன். கயல் ஏற்கனவே ஒரு முறை போய் பேசுனதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அவங்க மாறுற மாதிரி தெரியல. திரும்பவும் அதே கோவத்தோடவும் ஈகோவோடவும் தான் இருப்பாங்க. அவங்க அப்படியே இருக்கிறதுனால நாமளும் அப்படியே இருந்துட முடியாதுல்ல.